ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் அநேக ஆண்டுகள் தங்கியிருந்தார். அந்த நாட்களில் அவர் தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். யாக்கோபுக்கு கூலியாக அவர் சொல்லி இருந்ததன்படி சரியாக அவர் செய்யவில்லை. அதை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல யாக்கோபனுடைய சம்பளத்தை லாபான் 10 முறை மாற்றினான். ஆனாலும் தேவன் அவனுக்கு தீங்கு செய்யும்படிக்கு லாபானை அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் யாக்கோபின் சம்பளத்தை மாற்றுகிற போது தேவன் யாக்கோபுக்கு துணையாக நின்றார். அன்பானவர்களே, உங்கள் சூழ்நிலையும் ஒருவேளை இதுபோல காணப்படலாம். வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்காத நிலையில், அல்லது சொல்லப்பட்ட கூலி உங்களுக்கு கொடுக்கப்படாமல் மறுக்கப்படுகின்ற நிலையில், அல்லது சேர்த்து தருவேன் என்று சொல்லி நீங்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். யாக்கோபுக்கு லாபான் சம்பளத்தை கொடுக்காமல் மறுத்து 10 முறை மாற்றினான். ஆனாலும் தேவன் யாக்கோபுக்கு நன்மைதான் செய்தார். தீங்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. மனுஷன் உங்களுக்கு தீங்கு செய்ய முற்படலாம், உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். ஆனால் நீங்கள் மன உண்மையோடு உங்கள் வேலையை செய்திருப்பீர்களானால், எந்த தவறுக்கோ நஷ்டத்துக்கோ இடம் கொடாதபடி நீங்கள் கருத்தாக உங்கள் காரியங்களை செய்திருப்பீர்களானால் உங்களுக்குரிய கனம் தேவனால் உண்டாகும். மனுஷன் உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். தவறான காரியங்கள் உங்கள் மேல் வேண்டுமென்றே சுமத்தி உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை மறுக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய மன உண்மையை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்வார். தீங்குகள் உங்கள் மேல் பலன் கொள்ளாதபடி பாதுகாக்கவும் செய்வார். ஆகவே இது போன்ற துன்பங்களை சகிக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு துணை நிற்பார். தீங்கு உங்களை மேற்கொள்ளாது. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் யாக்கோபனுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக வைத்து எங்களுடைய பிரயாசத்தின் பலன் மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர் என்றும், தீங்கு எங்களை மேற்கொள்ள நீர் விட்டு கொடுக்க மாட்டீர் என்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நடந்து கொண்டதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி உம்முடைய கரங்களிலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.